நான் உங்களுடைய எலக்ட்ரானிக்ஸ் சாரதி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டயோட் எப்படி செக் பண்ணுறது. ஸோ டயோடில் 2 எலக்ட்ரோட் இருக்குது. ஒன்று வந்து ஆனோட், இன்னொன்று வந்து கேத்தோட். ஸோ ஆனோடுக்கு எப்போவுமே நம்ம பாசிட்டிவ் கொடுப்போம், கேத்தோடுக்கு எப்போவுமே நெகட்டிவ் வோல்டேஜ் கொடுப்போம். அப்போ தான் டயோடில் கரண்ட் ஃப்ளோ ஆகும், கண்டக்ட் பண்ணும். இங்கே நெகட்டிவ், ஆனோடுக்கு நெகட்டிவும் கேத்தோடுக்கு பாசிட்டிவ் கொடுத்தாக்கா டயோடில் கரண்ட் ஃப்ளோ ஆகுது. டயோட் டஸ் நாட் கண்டக்ட். ரைட். டயோடு எப்படி ஆனோட் கேத்தோட் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த டயோடில் ஒரு சைடில் ரிங் இருக்கும். அந்த ரிங் இருக்கிறது கேத்தோட். ஸோ இது ஆனோட். ஸோ இங்கே காமிச்சு பாருங்கள், இது ஆனோட், இது கேத்தோட். ஓகே, ரைட். இப்போ மல்டிமீட்டரில் இது எப்படி டெஸ்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ மல்டிமீட்டரில் ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்ச் செலக்ட் பண்ணிக்கணும். ரெசிஸ்டன்ஸ்னால் எது? இதுதான் ஓம்ஸ்னு காமிக்கப்படுது. ரெசிஸ்டன்ஸோடைய யூனிட் வந்து ஓம்ஸு. ஸோ இங்கே 2000 ஓம்ஸ் செலக்ட் பண்ணியிருக்கேன். 2000 ஓம்ஸும் 2Kவும் 2 ஒன்று தான். ஸோ 2000 ஓம்ஸ் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ 2000 ஓம்ஸ் செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னாக்கா, இந்த டயோடு ஃபார்வர்ட் பயஸ் ஆச்சுனாக்கா இதோடைய வேல்யூ 500 ஓம்ஸை விட அதிகமாக இருக்கும். ஸோ 200 போட்டாக்கா காமிக்காது. இட் வில் ஷோ ஒன்லி இன்ஃபினிட்டி, ஒன்று காமிக்கும். ஸோ அதனால் நான் வந்து 2000 ஓம்ஸ் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ ஆனோடுக்கு, ஸோ இப்போ ப்ரோபில் வந்து ரெட்டு வந்து பாசிட்டிவ், பிளாக் வந்து நெகட்டிவ். ஸோ ரெட்டு வந்து நான் என்ன பண்ணுறேன், பாசிட்டிவ் வைக்கிறேன், பிளாக் ப்ரோ வந்து நெகட்டிவ் வைக்கிறேன். ஸோ எவ்வளோ வருது? 527 ஓம்ஸ். ஸோ டயோடு வந்து ஃபார்வர்ட் பயஸ் ஆகிடுச்சு. ஃபார்வர்ட் பயஸ்னால் டயோட் கண்டக்ட் பண்ணுறதுனால 526 ஓம்ஸ் காமிக்குது. அதே ரிவர்ஸ் பண்ணாக்கா ஆனோடுக்கு நெகட்டிவோ கேத்தோடுக்கு பாசிட்டிவ் வச்சாக்கா டயோட் கண்டக்ட் பண்ணாது. ஸோ நோ கரண்ட் ஃப்ளோ, டயோட் டஸ் நாட் கண்டக்ட். ஸோ அதனால் ஒன்றுன்னு காமிக்குது, இன்ஃபினிட்டி. ஒன்றுனாக்கா இன்ஃபினிட்டின்னு அர்த்தம். சில மல்டிமீட்டரில் ஓஎல்னு காமிக்கும். ஓஎல் அப்படின்னாக்கா ஓப்பன் லூப். ஓகே, தேங்க்யூ.